வெல்கம் டு Abarna. போன கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளோட ப்ரொனவுன்ஸான எழுதி அதை தமிழ்ல இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன, என்னுடையதுன்னா இங்கிலீஷ்ல என்ன, உங்களைனா இங்கிலீஷ்ல என்ன, அவனை அவளுடையது, இந்த மாதிரி ஒன்றா நம்ம பார்த்தோம். கரெக்ட். அதுக்கடுத்து போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன. அதாவது ஒரு செயலை செய்யறவங்க வந்து சப்ஜெக்ட், அந்த செயலை வந்து பெற்றுக்கொள்றவர்கள் வந்து ஆப்ஜெக்ட், அந்த செயல் தான் வேர்ப் அப்படின்னு பார்த்தோம். இந்த ப்ரொனவுன் எல்லாமே நம்மளுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஜெக்ட்ல வரும்பொழுது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ல இருக்க மாதிரி ஐ, யூ, வி அந்த மாதிரி வரும். அதுவே ஆப்ஜெக்ட்ல வரும்பொழுது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ல இருக்க மாதிரி மீ, ஹிம், ஹர் இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட். ஸோ இதை நீங்க பார்க்காம இந்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கிறதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லாரும் வந்து இந்த வீடியோவில் நான் முன்னாடி என்ன சொல்ல போறேன்னு ரீகேப் போடுங்க. ஸோ தட் வந்து அந்த அவங்க பார்க்க வேண்டிய ஆர்வம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன், ரீகேப் போடலாம், லைக் கிளிம்சஸ் போடலாம் தான். ஆனால் ஒரு லேர்னிங் அப்படி நம்ம வரும்பொழுது அந்த கிளிம்சஸை பார்த்தா வரும். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஒரு பெரிய கோல் நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ அந்த கோலை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த அட்ராக்ஷனுக்கு இந்த தனியான இது அதுக்கெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு என்னோட எண்ணம். இல்லை நீங்கள் எனக்கு கிளிம்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மேபி எனக்கு இல்லாட்டியும் மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வேர்ப்னா என்ன, அந்த வேர்ப் எதுக்காக, எங்கெங்க எப்படி எப்படி வரும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல என்ன சொன்னேன், ஒரு சென்டென்ஸ்க்கு எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் கம்பல்சரி வரணும் அப்படின்னு சொன்னேன். எஸ்னா சப்ஜெக்ட், வீணா வேர்ப். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ வேர்ப் அப்படின்னா என்னன்னா, தமிழ் இலக்கணம் நல்லா தெரிஞ்ச புழமை வாய்ந்த இல்லை தமிழ் ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கவங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னா வேர்புங்கிறது வினைச்சொல். ஸோ ஒரு வினைங்கிறப்போ ஒரு செயல். ஸோ அந்த செயலை கூறும் வார்த்தைகள் தான் நம்மளுக்கு வந்து வேர்ப். இப்போ ஒரு இடத்துல நடக்கிற செயலோ இல்லை ஒரு விஷயத்தோட நிலையோ பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து அதை வேர்ப்ல சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அங்கே நடக்கிற செயல். ஸோ அது வேர்ப். அதுவே புத்தகம் மேஜை மேலே இருக்கிறது அப்படின்னா அந்த புத்தகம் வந்து எங்க இருக்கிறது, மேஜை மேலே. ஸோ இருக்கிறது அப்படிங்கிறது அதோட நிலையை பத்தி சொல்றது. ஸோ அதுவும் வேர்ப். ஸோ இன்னும் போக போக உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு செயல் நடக்கும் பொழுது அந்த செயலை பற்றி பேசும் பொழுது அது வேர்ப்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிலைச்சொல்லை பத்தி நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ நிலைச்சொல்னு சொல்லணும், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நானா கிரியேட் பண்ண வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ வினைச்சொல், அதாவது ஒரு வினை நடக்கிறது, ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த செயலை பற்றி நம்ம பேசும்பொழுது அது வந்து நம்ம வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ப்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு டைப் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த நடக்கிற செயலை பத்தி சொல்றோம்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆக்ஷன். கரெக்ட். ஆக்ஷன்ங்கிறதுனால இது வந்து ஆக்ஷன் வேர்ப். ஓகே. ஸோ ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை பத்தி நம்ம பேசுறோம், அந்த செயல் வந்து ஆக்ஷன் வேர்ப். நடந்து கொண்டிருக்கும், அது நடந்து முடிந்த, நடக்க போற எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன், நடந்து முடிந்த இல்லை நடக்க போற இல்லை நடந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது முடிஞ்சிருக்கலாம், இல்லை இப்போ நடந்து கொண்டிருக்கலாம், இல்லை ஃபியூச்சர்ல நடக்கலாம். பாஸ்ட் முடிஞ்சிருக்கலாம், இப்போ ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்கலாம், நடக்கலாம் ஃபியூச்சர். ஸோ இந்த மூணும், அதாவது நம்மளுடைய இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த வேர்ப். அப்போ ஒரு டென்ஸ், அதாவது பாஸ்டா, பிரசண்டா, ஃபியூச்சரா, எப்போ நடக்குது, நடந்து முடிஞ்சிருச்சா, இப்போ நடக்குதா, இனிமேட்டு நடக்குமா, இந்த மாதிரி ஒரு காலம் பத்தி சொல்றதுக்கு நம்ம இந்த வேர்ப் தான் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு காலம். இந்த வேர்பை வச்சு மட்டும்தான் நம்மளால வந்து அது எந்த பீரியட்ல நடந்துச்சு, நடக்குதா, நடந்துச்சா, நடக்குமா, இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். வேற எந்த வார்த்தையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ இதை வச்சுதான் காலம் கண்டுபிடிக்க முடியும்னா எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து சாப்பிடுறது ஈட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈட்டுங்கிற இந்த வார்த்தை, இந்த வேர்ப் வந்து எல்லா காலத்துக்கும் ஈட்னே நான் யூஸ் பண்ணேன்னா என்னால இது பாஸ்டா, பிரசண்டா, ஃபியூச்சரான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இது என்ன வருதுன்னா V1, அதாவது verb 1,
verb 2, verb 3 அப்படின்னு ஒரு 3 ஃபார்ம் வருது. என்ன வருது? verb 1, verb 2, verb 3 3 ஃபார்ம் வருது. இப்போ இது என்ன 3 ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈட்டுன்னு எடுத்தோன்னா சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்டேன், அதாவது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிடுகிறேன், இப்போ சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிடுவேன், ஃபியூச்சர்ல சாப்பிடுவேன். அப்போ சாப்பிட்டேன், சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன். அப்போ என்னென்ன 3 வார்த்தை நான் சொன்னேன்? சாப்பிட்டேன், அடுத்தது சாப்பிடுகிறேன், சாப்பிடுகின்றேன், ஏதோ ஒண்ணு. சாரி, நெக்ஸ்ட் சாப்பிடுவேன். ரைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தேன், கிரேன், வேன். ஆக்சுவலா இந்த சாப்பிடு 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 எல்லாம் ஒன்னேதான், கரெக்டா? ஆனா இந்த தேன், கிரேன், வேன் இது 3 மாறுது. அதாவது இது எதுக்காக மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டேன்னா பாஸ்ட், சாப்பிடுகிறேன்னா பிரசன்ட், சாப்பிடுவேன்னா ஃபியூச்சர் நம்ம சொல்றதுக்காக நம்ம தமிழ்லையுமே இந்த வார்த்தைகள் மாறும். அப்போ வினைச்சொல் ஒண்ணுதான், ஆனா அதோட ஃபார்மேட்ஸ் வேற. அது என்ன ஃபார்ம்ல வருதுங்கிறது வேற. இதை தான் நான் வந்து V1, V2, V3 சொல்றேன். அதாவது பிரசன்ட் டென்ஸுக்கு வர்றது V1, பாஸ்ட் டென்ஸ்க்கு வர்றது V2, ஃபியூச்சர் டென்ஸுக்கு வர்றதும் V1 தான். ஆனா இது வந்து will plus V1 இல்லைன்னா shall plus V1 வரும். அது என்னங்கிறது நம்ம வரும்போது பார்க்கலாம். அப்ப இந்த V3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த V3 வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா ஒரு வேர்புங்கிறது வினைச்சொல். ஸோ அந்த வினைச்சொல் வந்து நம்மளுக்கு காலத்தை குறிக்கிறதுக்காக V1, V2, V3 3 ஃபார்மேட்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஈஸியான எடுத்துக்கலாமா, கஷ்டமா எடுத்துக்கலாமா? ரெண்டும் எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ லவ் அப்படின்னா லவுட், லவ். அதுவே ஈட் எடுத்தோம்னா ஏட், ஈட். இது V1, இது V2, இது V3. இப்போ பாத்தீங்கன்னா இங்க V1 வந்து லவ் பிரசன்ட் டென்ஸ், V2 வந்து லவுட் பாஸ்ட் டென்ஸ். அது இங்க ஈட் பிரசன்ட் டென்ஸ் V1, ஏட் பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்புக்குமே V1, V2, V3 ஃபார்மேட்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னா இதே மாதிரி சிலதுக்கு வந்து இந்த மாதிரி டி சேர்ந்து அதே மாதிரி வரும், சிலதுக்கு இந்த மாதிரி வார்த்தையே மாறி வரும். இது என்ன, சிலதுக்கு வந்து டி சேர்ந்து வருதும், இடி சேர்ந்து வரும், சிலது வந்து வார்த்தையே மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டி இல்லைன்னா இடி சேர்ந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு ரெகுலர் வேர்ப்ஸ். அதுவே இந்த மாதிரி மொத்த வார்த்தையுமே மாறும் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு irregular verbs. ஓகே, ஸோ எதுக்கு நான் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. இங்க வந்து என்னமோ ஆக்ஷன் வேர்புங்கிறீங்க, ரெகுலர் வேர்புங்கிறீங்க, இர்ரெகுலர் வேர்புங்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வேர்பானது நிறைய வேர்ப்ஸ் இருக்கும். கரெக்டா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேர்ப்ஸ் இருக்கு. அதாவது செயல் இருக்கு, நிறைய செயல் இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம எத்தனை செயல் செய்யறோம்? தூங்கி எந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், தலை சீவுறோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்துறோம், ரெடி ஆகுறோம், வெளியே போறோம், ஒர்க் பண்றோம், வண்டி ஓட்டுறோம், வண்டியில உட்காந்துட்டு போறோம், மறுபடியும் சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யறோம், லேப்டாப் ஓப்பன் பண்றோம், லேப்டாப் க்ளோஸ் பண்றோம், நடந்து போறோம், நடந்து வரோம், மறுபடியும் வீட்டுக்கு வரோம், திரும்பி வந்து பேகை கழட்டி வைக்கிறோம், பேகை மாட்டுறோம், ட்ரெஸ்ஸை மாத்துறோம், சாப்பிடுறோம், சமைக்கிறோம், தூங்குறோம். இது எல்லாமே செயல். ஒரு நாளைக்கு நம்ம செய்யற செயல்கள் எவ்வளோன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இது ஒரு செயல். இந்த பெண்ணை இந்த கைக்கு மாத்தினா இது ஒரு செயல். குட்டி செயல் இருந்து பெரிய செயல் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ செயல் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செய்யறோம்னா மொத்தம் இங்கிலீஷ்ல எவ்வளோ இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இங்கிலீஷ் மட்டும் இல்லை, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பிரெஞ்சு, ஜெர்மனி எல்லாத்துலேயுமே உலகத்துல செயல்ங்கிறது நிறைய இருக்கு. ஸோ அந்த செயல்கள்ல இந்த வேர்ப்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு செயலுக்குமே V1, V2, V3 இருக்கும். ஓகே, டி ஆட் பண்ணுமா? ஓகே, ஸ்லீப், ஸ்லீப்டு, ஷோடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சிம்பிளா ஆட் பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து டிஓ இல்லை இடிஓ ஆட் பண்ண முடியும். மற்ற இரெகுலர் வேர்ப்ஸுக்கு வார்த்தைகளே மாறும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வேர்பை பார்க்கும்பொழுது அது ரெகுலரா இரெகுலராங்கிறத நீங்க கண்டுபிடிக்க பழகி பழகி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே ஓகே ஃபைன், புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம
வேர்புன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நடக்கக்கூடிய செயலை சொல்கிறதும் இருக்கக்கூடிய நிலையை சொல்கிறதும். நம்ம இன்னைக்கு செயலை பற்றி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த செயலை சொல்லும் பொழுது அந்த வேர்ப் வந்து நம்ம ஆக்ஷன் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ காலத்தை காட்டுறதுக்காக இந்த வேர்ப்ஸ் என்னவா வரும்னா V1 V2 V3 வரும். ஸோ அந்த V1 V2 V3னா V1னா ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், V2னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், V3னா பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த V1 V2 V3 எப்படி வந்து வரும்னா அது எப்படி வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்ன, இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ்னா டி இல்லைனா இடி சேர்ந்து V2 V3 ஃபார்ம் ஆகும். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா மொத்த வேர்டே மாதிரி V2 V3 ஃபார்ம் ஆகும். ஓகே, குழப்பம் இல்லையே, புரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஓகே, ஸோ வேர்பு வினைச்சொல், வினை செயலா நடக்கும்போது ஆக்ஷன் வேர்ப் வந்து ரெகுலர் வேர்பு இர்ரெகுலர் வேர்புன்னு ரெண்டும் பிரியும். ஆக்ஷன் வேர்புக்கு மட்டும் இல்லை, இருக்கிற நிலை ஸ்டாட்டிக் வேர்புக்குமே பிரியும். பட் அது மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது கிளியர் தானே? எஸ், ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சில சென்டென்சஸ் நான் எழுத போறேன். அதுல வேர்ப் என்ன நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேயா? எஸ், ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். கரெக்ட். இந்த 5 சென்டென்ஸ்ல எல்லாத்துலயும் எனக்கு வந்து நீங்க வேர்ப் என்னன்னு சொல்லணும். சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா வெரி குட். எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் யுவர் சப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேர்பை கண்டுபிடிக்கலாம். வேர்பை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம்னா இதுல எது செயல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் செயல். கரெக்டா? ரைட். ஓகே, ஸோ இங்க என்ன செயல் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நான் வந்து ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்தேன்னா அதை அப்படியே லிட்ரலா தமிழ்ல மாத்தி பார்க்கறதோ இல்ல தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கும்போது அதை லிட்ரலா இங்கிலீஷ்ல மாத்தவோ ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இங்க பாருங்க, நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். டேனா அவர்கள், இது என்ன, சாப்பிட்டார்கள், இது என்ன, இட்லி. ரைட். அவர்கள் சாப்பிட்டார்கள் இட்லி. இது கரெக்டா? இட்லி சாப்பிட்டார்கள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். கரெக்ட். இப்போ இதையே நம்ம வந்து தமிழ்ல மாத்திரம்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாத்திரம்னு வச்சுக்கோங்க. அவர்கள்னா தே, இட்லி சாப்பிட்டார்கள் தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அப்போ தே இட்லி ஏட். இது கரெக்டா? தே இட்லி ஏட். இது கரெக்டா? அவர்கள் இட்லி சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல மாத்தினோம்னா இப்படிதான் வரும். தே இட்லி ஏட், இப்படிதான் வரும். ஆனா இது நம்ம இங்கிலீஷ்ல கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், நெக்ஸ்ட் வேர்ப் வரும். இன்கேஸ் ஆப்ஜெக்ட் இருந்தா அதுக்கப்புறம் தான் வரும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டும் நெக்ஸ்ட் வேர்பும் தான் வரும்னு சொன்னோம். அப்போ இங்க தேங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, அவர்கள் இட்லி, இட்லிங்கிறது செயலா? இட்லிங்கிறது ஒரு பொருள், நவுன். கரெக்ட். இட்லிங்கிறது ஒரு பொருள், ஒரு நவுன். அப்போ இங்க செயல்ங்கிறது சாப்பிட்டது. அப்போ இதுதான் நம்மளோட வேர்ப். இது இங்க வரக்கூடாது. சப்ஜெக்டை தொடர்ந்து இது இங்க வரணும். அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, லிட்டரலா ஒரு சென்டென்ஸை வந்து தமிழ்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சப்ஜெக்டும் அது வேர்பும் தொடர்ந்துதான் வரும் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டை, அந்த ரூலை மறந்துடாதீங்க. அப்படி நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இந்த ரூல் அப்ளை ஆகாது. அப்ப தப்பாடு. எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற அதே வேலையை பண்ணுங்க. இப்ப நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, தே ஏட் இட்லி, அப்படியே எழுதுங்க. ஆனா இதுல சப்ஜெக்ட் எது வேர்ப் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாகவும் நெக்ஸ்ட் வேர்பாகவும் அடுத்த வார்த்தையை பின்னாடியும் போட்டு பாருங்க. சில பேசிக் சென்டென்சஸ்க்கு 100% மீனிங் கரெக்டா வரும். சில சென்டென்ஸ்க்கு ஒரு 80-90% வந்து ஓகேயா வரும். ஆனா அது போக போக திருத்திக்கலாம். நீங்க தமிழ்ல இருக்கிறத அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ற ஆளா இருந்தா அப்படியே பண்ணுங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நானே சால்வ் பண்ணிட்டேன். அதனால சாப்பிட்டது, இட்லி சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன செயல் நடந்துச்சு, சாப்பிட்டது. அப்போ இதுதான் நம்மளோட வேர்ப். இப்போ ஏட்டுங்கிறது எனக்கு V2 நான் தெரியும். அதில் நான் V2 தெரியாதுன்னா விட்டுறவங்க பிரச்சனை இல்லை. இப்போ ஐ லவ் யூ, அப்போ நான் உன்னை காதலிக்கிறேன். அப்போ இங்க காதலிக்கிறது அந்த செயல் தான் வந்து நம்மளுடைய வேர்ப். இது செயலா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரேன். திஸ் இஸ் an interesting sentence. இதுக்கு நான் வரேன் மறுபடியும். அடுத்தது, லீலா கால்ஸ் ராகுல்.
அப்போ லீலா ராகுலை அழைக்கிறாள். அப்போ அழைக்கிறாள், கால்ஸ். இதுதான் நம்மளோட verb. birds fly. பறவைகள் பறக்கின்றது. பறவைகள் பறக்கின்றன. அப்போ இங்க பறக்கிறது தான் நம்மளோட verb. we work here. நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். we work here. நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். வேலை செய்கிறோம், work. அப்ப இதுதான் நம்மளுடைய verb. ஓகே, இப்போ verb கண்டுபிடிக்கிறது குழப்பம் இல்லைங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு குட்டி விஷயம் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளை கன்டினியூ பண்ணலாம். அதே அடுத்த கிளாஸ்ல கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க லீலா அப்படிங்கிறது ஒரு பொண்ணு, ரைட்? ஒருமை. இங்க பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், பன்மை, அதாவது நிறைய பறவைகள், ரைட்? நம்ம தமிழ் என்ன படிச்சிருக்கோம்? ஒருமை அப்படின்னா நம்ம வந்து ஒருமை பேசும் பொழுது, ஒன்றுக்கு சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒருமையில தான் சொல்லணும். நிறைய பேத்தையோ இல்லை நிறையாவையோ சொல்லும் பொழுது நம்ம பன்மையில பேசுவோம். அப்போ செய்யப்படுற செயல் வந்து செய்யறவங்க வந்து ஒருமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான வினைச்சலும் ஒருமையா தான் வரும். செய்யறவங்க வந்து பன்மையா இருந்தாங்கன்னா அதுக்கான வினைச்சலும் பன்மையா வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். சிம்பிளா சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்பும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வேர்பும் வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. இங்க பாருங்க, லீலாங்கிறது சிங்குலர், ஆனா இங்க எஸ் சேர்ந்து வந்திருக்கு. இங்க பேர்ட்ஸுங்கிறது ப்ளூரல், ஆனா இங்க எஸ் சேர்ந்து வரல. ஏன் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல இதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த வேர்பு, ஆக்ஷன் வேர்பு, ரெகுலர் வேர்பு, இர்ரெகுலர் வேர்பு, அதுக்கப்புறம் வேர்ப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் S+V ஃபார்மேட்டையும் மறந்துடாதீங்க. அடுத்த கிளாஸ்ல இது ஏன் இப்படி எஸ் சேர்ந்து வருது, இதுக்கு ஏன் அது வருது, அதுக்கு ஏன் இது வருது அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த கிளாஸ் அது என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பேசிக் கிராமர்ல நம்ம வந்து கொஞ்சம் புரியாயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். பேசிக், அதாவது ரொம்ப சென்டென்ஸே சுத்தமாக ஃபார்ம் பண்ண தெரியாது அப்படிங்கிறது இல்லாமல், ஓகே சென்டென்ஸில் இது ரெண்டு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வாரம் நம்ம சொல்லியோ சொல்லாமையோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த வாரம் கிராமர் வாரமாக போயிடுச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் இந்த கிராமரோட வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம கிராமர் வாரம் இல்லாமல் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வாரமாக மாற்றிக்கலாம். ஓகே, கிராமரும் இன்ட்ரெஸ்டிங்னா இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் மட்டும் செல்ஃபிஷாக யூஸ் பண்ணிக்காம, சுயநலமாக யூஸ் பண்ணிக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பொது நலமாக இருங்க. ஓகே, தேங்க்யூ.